இந்த உலகத்துல டேலண்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் நிறைய பேர் இருக்காங்க. லைக் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரி. ஆனா அதுல ரொம்ப பேர் ஸ்டில் பணத்துக்காக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஏன்னா எவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்குன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளோ போல்டா இருக்குன்றது தான் முக்கியம் அப்படின்னு நம்ம அர்த்தம் சொல்றாரு. ஃபைனான்ஷியலி சக்சஸ் ஆனவங்க மோஸ்ட்லி எல்லாருமே இன்டெலிஜென்ட் கிடையாது. அதுல சில பேர் போல்டா ஆக்ஷன் எடுத்தவங்களும் உண்டு. அவங்க கல்குலேட்டிவான ரிஸ்க் எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆர்த்தரோட ரிச் டாட் ஒரு தடவை சொல்லியிருக்காரன், ஸ்மார்ட்டா இருக்கிறது முக்கியம் தான், ஆனா அதை விட போல்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம், அதுதான் நம்மளுக்கு வெல்த்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆர்த்தரோட அவர்கிட்ட நிறைய டிகிரிஸ் சர்டிபிகேட்ஸ் இருக்கு. அவர் எப்பவுமே சேஃபா பிளே பண்ணணும்னு ஃபோக்கஸ் பண்ணுவாராம். கஷ்டப்பட்டு வேலை செய்வாராம், ரிஸ்கை அவாய்ட் பண்ணிடுவாராம். அவரோட வேலை தான் அவரோட செக்யூரிட்டி அப்படின்னு அவர் நம்புவாரு. ஆனா ரிச் டாட் பணத்தை கிரியேட் பண்றதுல நம்பிக்கை வைப்பாரு. வெறும் ஏர்ன் பண்றது மட்டும் பத்தாது, கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். ரிச் டாட் மத்தவங்க பார்க்காத ஆப்பர்ச்சுனிட்டி கூட பார்த்து அதை மிஸ் பண்ணாம அதை பயன்படுத்திப்பாராம். வாய்ப்புகள் நிறைய வரும் போகும், எல்லாத்தோடையும் அது பாஸ் ஆகும். ஆனா கொஞ்சம் பேர் தான் தைரியமா அந்த வாய்ப்பை கேட்ச் பண்ணிப்பாங்க. ரொம்ப பேர் அவங்க கிட்ட காசு இல்லை, அவங்க கிட்ட லக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அவங்கள சுத்தி வர்ற வாய்ப்புகளை அவங்க எப்பவுமே தவற விடுவாங்க. தவற விட்டுட்டு கம்ப்ளைண்ட் பண்றது. ரிச் பீப்புள்ஸ் வாய்ப்புகளுக்காக காத்திருக்க மாட்டாங்க, அதை தேடுவாங்க. அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட ஃபெயிலியர்ஸ்ல இருந்து தான் அவங்க நிறைய கத்துக்கிட்டு இன்னொரு தடவை இன்னும் ஸ்ட்ராங்கா அவங்களோட வாய்ப்புகளை தேடுவாங்க. ஆனா இன்னொரு பக்கத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேரு ரிஸ்கை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கணும்னு பார்ப்பாங்க. இன்னொரு ஆள் வந்து நம்மளோட ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பணத்தை இழக்கிற பயம்தான் சில பேர்த்த எந்த விஷயத்தையும் முயற்சி பண்ண விடாம தடுக்குது. ஆனா ரிச் பீப்புளுக்கு எப்படி ரிஸ்கையும் ஹேண்டில் பண்ணி வெல்த்தையும் பில்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு பணத்தை பத்தி கத்துக்கிட்டது அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்பதானா, வெறும் புக்கை மட்டும் படிச்சு கத்துக்கல. நிறைய மிஸ்டேக்கை வந்து மேட் பண்ணிருக்காரு, நிறைய பணத்தை இழந்திருக்காரு. ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு புது வேல்யூபிளான திங்ஸை தான் கற்றுக் கொடுத்துருக்கு. முத அவரு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி வாங்கினப்ப அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனா போற பாதியில ஒன்னொன்னா கத்துக்கிட்டது தான். அவரோட ரிச் டாட் எப்பவுமே சொல்லுவாராம், உனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு எதுவுமே ஆரம்பிக்காம இருக்காது, சின்னதா ஆரம்பி, அதுல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அங்கிருந்து நீ வளரப்பாரு அப்படின்னு சொல்லுவாராம். ரொம்ப பேர் ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நிறைய அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க, அதுல நிறைய நேரத்தை செலவு பண்ணுவாங்க. ஆனா ஒரு விஷயத்த செய்யறது மூலயமா அதை பத்தி இன்னும் நிறைய கத்துக்கலாம். அண்ட் தென் அதை விட ஒரு பெஸ்ட் டீச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சொல்றாரு. எப்பவுமே சின்னதா ஆரம்பிக்கிறதுக்கு பயப்படக்கூடாது, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிக்கணும். அங்க இருந்து தான் ரியலான ஃபைனான்சியல் எஜுகேஷன் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு. ஆத்தரோட ரிச் டாட் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், பணம் எப்பவுமே பணம் பிரச்சனைக்கு சரி வராது. ஃபைனான்சியலா இன்டெலிஜென்டா இருக்கிற ஒரு விஷயம் தான் எப்பவுமே பண பிரச்சனைக்கு ஒரு விடையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். நம்ம ஒரு ஆள்கிட்ட $1 மில்லியன் கையில கொடுத்துடலாம், ஆனா அவங்களுக்கு சரியான ஃபைனான்சியல் நாலேஜ் இல்லை அப்படின்னா அந்த பணத்தை அவங்க சீக்கிரமாவே இழந்துருவாங்க. ஆனா ஃபைனான்சியல் இன்டெலிஜென்டா இருந்தாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து கூட மேல வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி பணம் வேலை செய்யணும்னு தெரியும். ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா லைக் ஒரு வாய்ப்பை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி ஒரு சின்ன டீல்ஸ்ல இருந்து பெரிய ப்ராஃபிட் பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறது, பணத்தோட ஸ்ட்ராட்டஜிஸ் மூலியமா எப்படி கிரியேட்டிவிட்டியை உண்டாக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது, பணத்தை வச்சு எப்படி அசெட்ஸ் வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிறது. ரிச் பீப்புள்ஸ் எப்பவுமே பேங்க்ல காசு போட்டு வச்சுட்டு அதுல இருந்து அது க்ரோ ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த பணத்தை வச்சு அதை எப்படி ஸ்மார்ட்டான வேல மல்டிப்ளை ஆக்கலான்னு தான் பார்ப்பாங்க. த ரிச் இன்வென்ட் மணி அப்படின்னா உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க ஐடியாஸ்ல இருந்து வேல்யூஸை கிரியேட் பண்றாங்கன்னு அர்த்தம். அதாவது அவங்க கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்றாங்க, பணத்தை மட்டும் இல்லாம கிரியேட்டிவிட்டியை சேர்த்து யூஸ் பண்றாங்க பணத்தை மேக் பண்றதுக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஆர்த்தர் ஒரு வாட்டி ஒரு சின்ன வீடு வாங்கியிருக்காரு. அந்த வீடு வந்து யாருமே வாங்க மாட்டாங்க, ஆனா இவர் வாங்கியிருக்காரு. அது ரொம்ப ஓல்டா மெஸ்ஸியா இருந்திருக்கு. ஆனா இவர் அதை வாங்கி அதை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன லாபத்துக்கு வித்திருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மற்றவங்க யாருமே பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பு அதில் பார்த்து அதை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இப்படிதான் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஸோ நம்மளுக்கு
கிரியேட்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோன்னா நிறைய காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ட்ராப்ல விழுந்துறாங்க. அவங்களுக்கு ரேஸ் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், அதை வச்சு அவங்களோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு ஹையர்ஸான இன்கம் வந்துச்சு அப்படின்னா ஹையர்ஸான எக்ஸ்பென்சஸ், டேக்ஸஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும். இதுக்கு முன்னாடி நான் ரேட் ரேஸ்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரே சர்க்கிளில் ரன் ஆகிட்டு இருக்கிறது, எப்போவுமே காசை மட்டுமே சேஸ் பண்ணிட்டு இருக்கிறது, ஃப்ரீடமை கோட்டை விட்டுட்டு காசை மட்டுமே சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கிறது. ஆனால் ஆர்த்தரோட ரீஸ்டர் இந்த சர்க்கிளை உடைக்கணும், எப்படி அசெட் வாங்குறதுல ஃபோக்கஸ் பண்ணணும், வெறும் சிலையை மட்டும் நம்பிட்டு இருக்கக்கூடாது. அவரோட கோல் ஜஸ்ட் ஒரு இன்கம் பில்ட் ஆகிட்டே இருக்கணும், நம்ம வேலைக்கு போகிறோமோ இல்லையோ, அதுதான் அவரோட கோல். பயம் அப்படின்றது நேச்சர் தான், எல்லாத்துக்குமே பணத்தை இழக்கணும்னா கண்டிப்பாக பயம் இருக்கும். ஆனால் ரிச் பீப்புள்ஸ் அந்த பயம் அவங்கள ஸ்டாப் பண்ண விட மாட்டாங்க. ஆர்த்தர் ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட்ல அவரோட பணத்தை இழக்கிறப்ப அவர் கிவ் அப் பண்ணல. அவர் அதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரு, அது இன்னும் நிறைய கற்றுக்கிட்டாரு, மறுபடியும் ட்ரை பண்ணாரு. ஸோ அவர் ஸ்டீல் தேய்ச்சாரு, ஸ்டீல் தோத்தாரு, ஆனால் தோப்பை விட அவர் தேய்ச்சது இன்னும் அதிகமாக இருந்துச்சு. இந்த ஒரு மைண்ட் செட் தான் நம்ம எல்லாத்துக்குமே வேணும்னு சொல்றாரு. எப்போவுமே முன்னோக்கி போயிட்டே இருக்கணும், மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்றாரு. என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு லட்சம் வெள்ளி தேவையில்லை, ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிங்க. மேபி கிரிப்டோ கரன்சி ஓ ஸ்டாக், இல்லைனா ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா, இதில் ஆரம்பிங்க. அதை பற்றி நல்லா படித்து தெரிஞ்சுக்கோங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வளர பாருங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாரு. நீங்கள் கற்றுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி இன்னும் நிறைய தெரிய வரும், அதில் இன்னும் ஆக்ஷன் நிறைய எடுப்பீங்க. அதில் நீங்கள் ஆக்ஷன் நிறைய எடுக்க உங்களோட ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்போவுமே க்ரோ ஆகிட்டே இருக்குன்றாரு. ஞாபகம் வச்சுக்கணும், எப்போவுமே ஹார்ட் ஒர்க் மட்டும் நம்மளை காப்பாற்றாது, ஸ்மார்ட் ஒர்க் தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட்டாக நம்மளை காப்பாற்றும். அடுத்த சாப்டரில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை.